ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிஷாஸ் ஃபுட் ஹட் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு 10 நிமிஷத்தில் நெய் எண்ணெய் எதுவுமே சேர்க்காமல் செய்ய போகிற ஒரு ஹல்வா ரெசிபி தாங்க. இது ஹெல்த்தியும் கூட. நான் அதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் அரை கப்பு தேங்காய் எடுத்திருக்கேன், அரை ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். அதோடு பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ இந்த தேங்காய் விழுதுலேயே நான் அரை கப் அளவு நாட்டு சர்க்கரை சேர்க்குறேன். நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிட்ட பின்னாடி திருப்பியும் நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி ஸ்மூத்தாக கிரைண்ட் பண்ணி எடுத்துடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் எதுக்கு நாட்டு சர்க்கரை இதிலேயே சேர்க்குறேன்னா, நாட்டு சர்க்கரையில் இருக்க அழுக்கையும் நம்ம இந்த மாதிரி தண்ணி ஃபில்ட்ரு பண்ணும்போது அதோடு சேடு வந்துடும். இப்போ அந்த விழுது ஊற்றிட்டேன். அது கூட பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவு தண்ணி திருப்பி சேர்க்குறேன். அரை கப் தேங்காய்க்கு 2 கப் அளவு தண்ணி சேர்க்குறேன். நான் மொத்தமாக பார்த்திங்கன்னா 2 கப் அளவு தேங்காய் பாலும் நாட்டு சர்க்கரை தண்ணி நம்மளுக்கு கிடைக்க போகுது. நல்லா கையை யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பிழிஞ்சு தண்ணியை ஃபுல்லாக எடுத்துடுங்க. தண்ணி நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ புழிஞ்சு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு ஹல்வா சாஃப்டாகவும் ஃப்ளேவர்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்போ ஒரு அரை கப் அளவு அரிசி மாவு நம்ம சேர்க்குறோம். அதோடு பார்த்திங்கன்னா உப்பு ஒரு பிஞ்ச் சேர்க்குறேன். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் விஸ்கர் யூஸ் பண்ணி கலந்து விடுறேன். அப்படி இல்லைன்னா கரண்டி யூஸ் பண்ணி கலந்துக்கலாம். அரிசி மாவு சீக்கிரமாகவே கரைஞ்சிருங்க. அவ்வளோதாங்க. நம்ம இப்போ இதை சமைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ நான் ஒரு பேனை சூடுபடுத்தியிருக்கேன். அதில் நம்ம கலந்து வச்சுருக்கிற இந்த மிக்சரை கலந்து விட்டு சேருங்க. ஏன்னா நம்ம அரிசி மாவெல்லாம் அடியில் தங்கியிருக்கும். இந்த மாதிரி கலந்து விட்டு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி மாவை பேனில் சேர்த்துக்கிட்ட பின்னாடி கை விடாமல் கிளற போகிறோம். ஏன்னா நம்ம அரிசி மாவு சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரமாக கட்டி படிகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, பேனில் சேர்த்துட்ட உடனேவே இந்த மாதிரி கரண்டி போட்டு நல்லா அடியிலிருந்து கிளறி விட ஆரம்பிங்க. கொஞ்ச நேரத்தில் நம்மளுக்கு ஹல்வா ரெடி ஆகிடும். நம்மளுக்கு 10 நிமிஷம் போதுங்க. பேனில் ஊற்றுனதுலேருந்து சரியாக 10 நிமிஷத்தில் இந்த ஹல்வா ரெடி ஆகிடும். நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. பாருங்கள், மிக்சர் திக்காக ஆரம்பித்தாச்சு. இந்த மாதிரி திக்காகும்போது நல்லா சைட்லேருந்து எடுத்து விட்டு கிளறுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்மளோட ஸ்வீட் ரெடி ஆகிடும். இந்த மிக்சர் பார்த்திங்கன்னா பேனில் அப்படியே உருண்டு வரணும். ஹல்வா எப்படி நம்மளுக்கு அந்த கன்சிஸ்டன்சி வந்த உடனே உருண்டு வருதோ அந்த மாதிரி உருண்டு வர ஆரம்பிக்கும். பார்த்திங்கன்னா இப்போ ஆரம்பிச்சிருக்கு. பாருங்கள், பேன்லேருந்து ஒட்டாமல் வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாதிரி கலந்துக்கிட்டே இருங்க. இன்னும் ஒரு 2 மினிட்ஸில் நம்மளோட ஸ்வீட் ரெடி ஆகிடும். பாருங்கள், நம்ம ஹல்வா ஆல்மோஸ்ட் ரெடி ஆயாச்சு. பேன்லேருந்தும் நல்லா சுருண்டு வர ஆரம்பித்தாச்சு. எல்லாம் நல்லா ஒன்றா சேர்ந்து உருண்டு வருது. இப்போது இந்த சமயத்தில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட போகிறோம். அவ்வளோதாங்க, நம்ம ஸ்வீட் ரெடி ஆயாச்சு. நான் இப்போ இதை ஒரு பாக்ஸில் மாற்ற போகிறேன். அதில் ஆயிலோ இல்லை நெய்யோ யூஸ் பண்ணி அந்த டிஃபன் பாக்ஸை க்ரீஸ் பண்ணிக்கிறேன். நம்ம இப்போ அந்த ஹல்வா மிக்சரை நம்ம இதில் தான் கொட்ட போகிறோம். அதை உடனே டிஃபன் பாக்ஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. நம்ம இது எதுக்கு செய்கிறோன்னா, ஹல்வா அப்படியேவும் சாப்பிட்லாம். இதை நம்ம கட் பண்ணி ஷேப்போடு எடுத்து சாப்பிட போகிறதுக்காக இந்த ப்ராசஸ் நம்ம பண்ணுறோம். அவ்வளோதாங்க, மிக்சர்லாம் நம்ம சேர்த்துட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு ஸ்பூனை எடுத்துகிட்டு நம்ம ஹல்வாவை நல்லா லெவல் பண்ணி விட போகிறோம். மேலே கீழுமாக இருக்கிற அந்த ஹல்வாவை சரி சமமாக நம்ம ஈவனாக பண்ண போகிறோம். இந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம 15 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு அரை ஸ்பூன் அளவு நெய் தேவைன்னா ஊற்றிக்கலாம். நெய் நம்மளுக்கு தேவைப்படாது.
இருந்தாலும் கொஞ்சம் இந்த ஒட்டாமல் வரணும், மேலே இருக்கிற லேயர் ட்ரை ஆகாமல் இருக்கணும்னா நெய் சேர்த்துட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 15 மினிட்ஸ் வச்சு இப்போ எடுத்தாச்சு. பாருங்கள், ஹல்வா நல்லா செட் ஆயாச்சு. நான் இப்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஷனலாக நான் சேர்க்குறேன், துருவின பாதாம் நான் சேர்க்குறேன். இது நம்ம தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா அப்படியேவும் சாப்பிட்லாம். இந்த மாதிரி சேர்த்துருக்கோங்க. கட் பண்ணும்போது பீஸஸாக நம்ம பார்க்கும்போது பார்க்குறக்கு ரொம்ப அப்பிடைசிங்காக இருக்கும். அதுக்காக நம்ம இது மாதிரி கார்னிஷ் பண்ணுறோம். இந்த மாதிரி துருவின பாதாம் சேர்த்தக்கப்புறம் ஒரு சின்ன ஸ்பூனை வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணி விடுங்க, அது மேலே செட் ஆகிறதுக்கு. அவ்வளோதான், முடிஞ்சுது. இப்போ வந்து நம்ம ஒரு நைஃப் யூஸ் பண்ணி சைட்லேருந்து நம்ம எடுத்து விட போகிறோம். இப்போ இந்த டிஃபன் பாக்ஸ் டின்லேருந்து எடுக்க போகிறோம் ஹல்வாவை. அதனால் இப்போ அதை சைட்லேருந்து நம்ம எடுத்து விட்டுட்ருக்கோம். இப்போது ஃப்ளிப் பண்ணிவிடுங்க. ஹல்வா எந்த ஒரு இதுவும் இல்லாமல் வந்துடும். அவ்வளோதாங்க, நம்மளோட ஹெல்த்தியான ஆயில் நெய் எதுவுமே சேர்க்காமல் 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய அரிசி மாவு ஹல்வா ரெடி. இதை கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள். இதில் நம்ம எதுவுமே கெமிக்கல்ஸும் ஆட் பண்ணலை, நெய்யும் ஆட் பண்ணலை, தேங்காய் பால் இருக்கிற எண்ணெயிலேயே நம்ம பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நிஷாஸ் ஃபுட் ஹட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கண்டிப்பாக ப்ரெஸ் பண்ணுங்கள். என்னோடய ரீசெண்ட் வீடியோஸ், புது வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு கிடைக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். நன்றி.